அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடியருளிய திருமந்திரத்திலே 7ஆம் தந்திரத்திலே அமைந்த இனிமையான ஞானப்பாடல்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் வாழ்ந்திருக்கும் இந்த உலக உடல் வாழ்க்கையை சம்சார சாகரம் என்று நம்முடைய முன்னோர்கள் வர்ணித்தார்கள். பிறவி பெருங்கடல் என்றே குறிப்பிட்டார்கள். இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல படகு நமக்கு தேவையாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல வழிகாட்டியும் தேவையாக இருக்கிறது. வழிகாட்டி மாத்திரமல்ல, திசை காட்டும் கருவியும் தேவையாக இருக்கிறது. இத்தனையும் நமக்கு தேவை. திசை காட்டும் கருவியாக ஞானிகள், மகான்கள், குருமார்களுடைய வார்த்தைகள் இருக்கின்றன. நம்மை சரியாக ஏற்றிச் செல்லும் படகாக நம்முடைய உடல் இருக்கிறது. இந்த உடலை கொண்டு இந்த உடலையே படகாக்கி ஞானிகள், மகான்களுடைய வழிகாட்டுதலின் பேரிலே நாம் நம்முடைய இந்த பிறவி பெருங்கடலை நீந்தி கடக்க முடியும் என்பதே சித்தர் பெருமக்களின் கூற்றாக இருக்கிறது. இந்த கருத்துக்களை வலியுறுத்தக்கூடிய இனிமையான நல்ல பாடல்களை இன்றைய பாடற்பதிவிலே பார்க்க இருக்கிறோம். வெள்ளக்கடல் உள் விரிசடை நந்திக்கு உள்ளக்கடல் புக்குவார் சுமை பூக்கொண்டு கள்ளக்கடல் விட்டு கைதொழமாட்டாதார் அள்ளல் கடல் உள் அழுந்துகின்றாரே. அல்லல் என்பது இந்த உலக வாழ்க்கையிலே நாம் புலன்கள் வழியாக பார்க்கும் இந்த உலகத்தை உண்மை என்று, சதம் என்று கருதி நாம் செல்லக்கூடிய பயணத்தையே குறிக்கிறது. வெள்ளக்கடல் நமது சிரத்திற்குள்ளே இருக்கிறது. அந்த கடலை திருப்பார்கடல் என்றும் குறிப்பிடுகிறார்கள். அந்த கடலுக்குள்ளே தன்னுடைய ஜடாபாரத்தை விரித்து விட்டபடியாக நந்தியம்பெருமான் என்கிற எம்பெருமான் ஈசன் அமைதியாக தவம் இருக்கிறார். எம்பெருமான் ஈசனுடைய விரிசடை என்பது 72,000 நாடிகளாகும். அது முதுகுத்தண்டு வழியாக வழிந்து உடல் முழுவதும் பரவி கொண்டிருக்கிறது. நம்முடைய உள்ளம் என்பது சதா சர்வ காலமும் கற்பனையிலேயே மிதந்து கொண்டிருக்கிறது. அந்த கற்பனை கடலிலே இருந்து, புலன்கள் சார்ந்த உலகம் என்கிற கற்பனை கடலிலே இருந்து நாம் நம்மை கரை சேர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனதை மலராக்கி எம்பெருமான் திருவடிகளிலே சூட்ட வேண்டும். ஏனென்றால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொய்யான உலக வாழ்க்கை என்பது கள்ளக்கடலாக இருக்கிறது. இந்த கள்ளக்கடல், பொய்யான இந்த உலக மாயையை உண்மை என்று கருதியிருக்கிற நாம் தெய்வ தரிசனத்தை பெறுவதற்கு அருகரல்லாதவராக இருக்கிறோம். தெய்வ தரிசனத்தை பெற வேண்டும், சிவத்தை அடைய வேண்டும் என்றால் நம் மனத்தகத்தை இருக்கக்கூடிய உலக மாயையை விட்டொழிக்க வேண்டும். உலக மாயை என்பது எப்போது விட்டொழிக்கப்படுகிறதோ அப்பொழுது மாத்திரமே நம் உள்ளே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய திருக்காட்சி நமக்கு தென்படும். கழிப்படும் தன்கடல் கவ்வை உடைத்து வழிபடுவார் மலர் மொட்டு அறியார்கள். பழிப்படுவார் பலரும் பழி வீழ வெளிப்படுவோர் உச்சி மேவி நின்றானே. நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் எம்பெருமான் ஈசன் உங்கள் சிரத்திற்குள்ளே இருந்து உங்களுக்கு ஆசி வழங்கி கொண்டிருக்கிறார். எம்பெருமான் ஈசனுடைய பிரகாசம் என்பது இல்லாது போனால் நம்முடைய தேகம் அற்றுப்போகும். சிவம் என்ற நிலை மாறி சவம் என்ற நிலைக்கு சென்று விடுவோம். நாம் சுமந்திருக்கும் இந்த மானுட உடல் என்பது எம்பெருமான் ஈசன் என்கிற அந்த மகத்தான சக்தியால் இயக்கப்படக்கூடிய ஒரு கருவியாகவே இருக்கிறது. நாம் வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எண்ணற்ற மின்சாதன பொருட்களை வைத்திருக்கிறோம். மின்சாரம் என்கிற ஒன்று இல்லாது போய்விட்டால் வீட்டிலே இருக்கும் அந்த பொருட்கள் எல்லாம் வெறும் அலங்கார பொருட்களாக இருக்குமே அல்லாது எந்த வகையிலும் அவை நமக்கு பயன்பட மாட்டா. அதுபோல எல்லா வகையான உறுப்புகளும் கொண்டு படைக்கப்பட்ட இந்த மானுட உடல் சீவன் என்கிற சிவனின் மின்சாரம் இல்லாது போய்விட்டால் சவம் என்றாகும். எனவே நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசன் என்கிற அந்த பிரகாசத்தை குறைய விடாதபடியாக இடைவிடாது யோகிகள், ஞானிகள், மகான்கள் சொல்லிக் கொடுத்தபடியான வாசி முதலாக்கிய பழக்கங்களை செய்து நாம் நம்மை உயர்த்தி கொள்ள வேண்டும். தன்கடல் கவ்வை உடைத்து வழிபடுவார் மலர்முட்டு அறியார்கள். இந்த உலக வாழ்க்கையிலே வெறுமனே மனிதர்களால் உருவாக்கப்பட்ட லிங்க வடிவங்களுக்கோ அல்லது உருவங்களுக்கோ மலர் கொண்டு பூசை செய்து வழிபடக்கூடியவர்கள் உண்மையான சிவ வழிபாடு எது என்பதை அறியாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பழிக்கு ஆளாவார்கள். காரணம், அவரவர் சிரத்திற்குள்ளே எம்பெருமான் ஈசன் வீற்றிருக்க புறத்திலே சென்று ஈசனை தேடிக்கொண்டிருக்கிறார்களே. அது காரணமாக முன்னோர்கள் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுத்தாலும் எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் தவறான பாதையிலேயே சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்மை ஏசவும் பழிக்கவும் செய்வார்கள். அந்த பழிக்கு ஆளாக வேண்டுமா என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எம்பெருமான் ஈசன் உங்களுக்குள்ளே இருக்கிறார். புறத்திலே சென்று அவரை தேடி வானாலை தொலைத்து விடாமல் சரியான பாதையிலே பயணித்து உங்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முயற்சி செய்யுங்கள் என்று திருமூலர் இங்கே அறிவுறுத்துகிறார். பயன் அறிவு ஒன்று உண்டு,
பன்மலர் தூவி பயன் அறிவார்க்கு அரண் தானே பயிரும். நயனங்கள் மூன்று உடையான் அடிசேர வயனங்களால் என்றும் வந்து நின்றானே. நயனங்கள் மூன்று முகங்களா? என்ன அந்த மூன்று முகங்கள்? சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்பதுதான் அந்த மூன்று முகங்கள். எத்தனை விதமான வார்த்தைகளில் வடித்தாலும் கூட இங்கே சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்பதுதான் எம்பெருமான் ஈசனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. பயன் அடைய வேண்டும் என்றால் நாம் பாடுபட்டுத்தான் ஆக வேண்டும். பற்பல விதமான மலர்களை கொண்டு சிவலிங்கத்திற்கு சிவபூசை செய்தாலும் அது பூசையாகாது. உண்மையான பூசை என்பது எது என்றால், நம்முடைய சிரத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை மனமலர் கொண்டு சார்த்தி வழிபட்டு அவருடைய திருவடிகள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திரகலை, சூரியகலையிலே நம்மை சரணாகதியாக செய்து கொண்டு நம்முடைய எண்ணம் முழுவதும் எந்த வகையிலும் பின்னப்பட்டு போய்விடாமல் எம்பெருமான் ஈசனை குறித்து சிந்தித்து வாழ்ந்திருந்தால் நாம் நிச்சயம் எம்பெருமான் ஈசனாகவே மாறிவிட முடியும். இதற்கான வழிகளைத்தான் சித்தர் பெருமக்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். எது எப்படியாக இருந்தாலும் சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய இந்த மூன்று சுடர்கள் எம்பெருமான் ஈசனுடைய திருவதனம் சுடராகவே இருக்கிறது. எனவே இந்த மூன்று வதனங்களை கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசனை வணங்கினால் முத்தி பெறலாம் என்பதே இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகும். ஏத்துவார் மாமலர் தூவி தொழுது நின்று ஆர்த்து எமது ஈசன் அருட்சேவடி என்றன் மூர்த்தியை மூவா முதல் உருவாய் நின்ற தீர்த்தனை யாரும் துதித்து உணராரே. ஈசனை துதித்து அவரை உணரக்கூடிய நிலையை சாமானிய மக்கள் அறிந்திருக்கவில்லை. காரணம், எம்பெருமான் ஈசனை வழிபடுவது என்றால் ஏதோ லிங்க பிரதிஷ்டைக்கு பற்பல விதமான மலர்களை தூவியும் பற்பல விதமான தீர்த்தங்களை கொண்டு வந்து நீராட்டியும் பூசை பசனி ஆகியவற்றை செய்துவிட்டால் இது சிவ வழிபாடு என்று கருதியிருக்கிறார்கள். உண்மையிலேயே அகத்துள் இருக்கும் அகத்தீசனாகிய எம்பெருமான் ஈசனை அகத்தை கொண்டே அர்ச்சிக்க வேண்டும். மனம் என்கிறதே மலராக இருந்து எம்பெருமான் ஈசனை வழிபடுவதற்கு உகந்ததாக இருக்கிறது. எம்பெருமான் ஈசனுடைய திருவடிகள் சந்திரகலை, சூரியகலை தான். எண்ணற்ற பாடல்கள் மூலமாக இவற்றை நாம் விளங்கி இருக்கிற காரணத்தால் மேலும் வர்ணிக்க அவசியமில்லை. எம்பெருமான் ஈசன் எந்த வகையிலும் மூத்து போகாதவர். ஈசன் பன்னெடுங்காலமாக பல்லாயிரம் கோடி பல லட்சம் கோடி ஆண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இருப்பினும் அவர் இன்னமும் இளமையாகவே இருக்கிறார். காரணம், அவருக்கு வயது மூப்பு என்பது இல்லை. அவர் காலங்களை எல்லாம் கடந்து நிற்கிறார். ஏனென்றால் காலமே எம்பெருமான் ஈசனாக இருக்கும் போது அதை கடப்பதற்கு என்ன அவசியம் இருக்கிறது என்கிற வினாவும் இங்கே வருகிறது. மூர்த்தி என்பது சிலாரூபம். சிலையாக அசையாமல் இருக்கக்கூடிய ஒன்றை சிலை மூர்த்தி என்று குறிப்பிடுவார்கள். அப்படி பார்க்கும்போது நம் உள்ளே அசையாமல் அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலைக்குத்தான் ஜீவன் என்று பெயர். அந்த ஜீவன் அசையாமல் இருக்கிறது. அசையாத ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயுவே சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது. சுற்றி சுழன்று கொண்டிருக்கும் ஜீவசக்தியாகிய வாயுதான் ஜீவனை சென்று சேருவதற்கான பாதையையும் நமக்கு கொடுக்க முடியும். இது ஒரு மாய நாடகம். இந்த நாடகத்திலே வெல்ல வேண்டும் என்றால் மன உறுதியோடு எம்பெருமான் ஈசனை தொடர்ந்து செல்ல வேண்டும் என்பதே கருத்தாகும். தேவர்களோடு இசை வந்து மண்ணோடு வரும், பூவோடு நீர் சுமந்து ஏத்தி புனிதனை மூவரில் பன்மை முதல்வனாய் நின்றருள் நீர்மையை யாவர் நினைக்க வல்லாரே. மூவரிலே முதல்வனாக நிற்பவர் யார்? பொதுவாக இந்த உலகத்தை பற்றி சொல்லக்கூடியவர்கள் மூன்று நிலைகளை, மூன்று தெய்வங்களை குறிப்பார்கள். அவை படைத்தல், காத்தல், அழித்தல் என்பது. படைத்தலை பிரம்மதேவனும் காத்தலை விஷ்ணுவும் அழித்தலை சிவனும் செய்கிறார்கள் என்று பொதுவாக நம்பப்படுகிறது. இந்த மூவருக்கும் மேலாய் ஒருவர் இருக்கிறார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சதாசிவன். இங்கே அழித்தல் என்கிற காரியத்தை செய்யக்கூடியவரே சிவன் என்று குறிப்பதில்லை, அவரை அரண் என்று குறிப்பிடுகிறார்கள். எனவே நம் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்பதே சகலத்திற்கும் தொடக்கம். ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாய வாயுவே மனமாக, புத்தியாக, சித்தமாக, அகங்காரமாக மாறியிருக்கிறது. அகங்காரம் என்பது பிரம்மாவாகவும், மனம் என்பது விஷ்ணுவாகவும், சித்தம் அறிவு என்பது ருத்ரனாகவும் அதாவது அரணாகவும் இருக்கிறது. அதன் பிறகு மேன்மையான நிலையை பெறக்கூடியது சீவன் என்று அழைக்கப்படக்கூடிய சதாசிவ ஸ்தானமாக இருக்கிறது. இதை சென்று சேருவதற்கு மூவரில் முதல்வராக இருக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனை சென்று சேருவதற்கு, சதாசிவத்தை வழிபடுவதற்கு சந்திரகலை, சூரியகலையை முறையாக பயன்படுத்த வேண்டும். இந்த உண்மையின் தத்துவத்தை உணராமல் பலரும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவர்கள் இசை கொண்டு பாடல்களை பாடி எம்பெருமான் ஈசனை துதிக்கிறார்கள் என்று சொல்வார்கள். காரணம், தேவலோகத்திலே
பற்பல விதமான வாத்திய கருவிகள் இசைக்கப்படுகின்றன. அந்த வாத்திய இசையை கேட்டு எம்பெருமான் ஈசன் அவர்களுக்கெல்லாம் அனுக்கிரகம் செய்கிறார் என்றெல்லாம் புராண கதைகள் சொல்லப்படுவதுண்டு. உண்மையான தேவநாதம், தேவதுந்துபி, தேவரீங்காரம் என்பது சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைந்து உருவ மத்தியத்திலே சுழன்ற போது ஏற்பட்ட ரீங்கார நாதமே. அதுவே தேவநாதம் என்று அழைக்கப்படும். அந்த தேவநாதத்தை கொண்டுதான் நாம் இசைக்கக்கூடிய அந்த ஓசையின் மூலமாக எம்பெருமான் ஈசனுடைய கருணைக்கு நாம் பாத்திரமாக முடியும். நம் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சந்திரகளை சூரியகளை ஒன்றாக இணைத்து தேவதுந்துபி தேவநாதத்தை கிளப்பி நாம் எம்பெருமான் ஈசனுடைய அன்பிற்கு பாத்திரமாக வேண்டும் என்பதே இத்திருப்பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நமக்கு சொல்லக்கூடிய கருத்தாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.